2 ஆண்டு நீ 2 ஆண்டு நான் நான் அப்படின்னு சொல்லி எப்படி அதிமுக பேசும்? நீங்க கொஞ்சமாச்சும் சிந்திச்சு பாருங்க. என்ன சொன்னா அவர்கிட்ட இருக்க பொருளாதாரம் தான். வேற ஒண்ணும் அரசியல்லயோ, சமூக ரீதியா இல்ல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய மகானெல்லாம் ஒண்ணும் இல்ல. தாவேக்கால வந்தீங்க. இப்ப தாவேக்கால வந்துட்டு திமுக இப்படி, விசிக இப்படின்னு சொன்னா, நீங்க அங்க இருந்துட்டு சீட்டு எதிர்பார்த்தீங்களா இல்லையா? நான் கேட்கிறேன். விஜய் கூட சேர்ந்திருக்க. விஜய் மூலியமா உனக்கு ஒரு கேமரா பேசி இருக்குன்றதுக்காக அடிச்சு விடுறதெல்லாம் வந்து உண்மையாயிடுச்சு. ஆனா அந்த நிலையை உருவாக்குனது திமுக. 100% மூவாளின வீரனா வீரன் அந்த ஏன் வந்து கரூர்ல 41 பேர் செத்த உடனே திரும்பி பார்க்காம சென்னைக்கு ஓடி போய் 1 மாசம் கழிச்சு தான் வெளியே வந்தார். அப்ப வந்துட்டு உன்னுடைய பாதுகாப்புக்காக நீ அரசியல்ல சேர்ந்திருக்க. அரசியல் தலைவராக ஏற்றுக்கொண்டு ரஜினியை தாக்கி பேசிய மூத்த தலைவரை வந்து நீங்க இங்கே பதில் சொல்லுங்கன்னு சொல்றதெல்லாம் உண்மையிலே ஆரோக்கியமான அரசியலா கூட பார்க்கலாம். அப்போ அது தவிர்த்திருக்கும். அந்த வார்த்தைகள்லாம் வந்து நிச்சயம் தவிர்த்திருக்கோம், பேசியிருக்கோம். இதுதான் வேலை உங்களுக்கு. மற்றபடி திமுக காரெல்லாம் யோகின்னு சொல்ல முடியும். அப்போ இதே திமுக வந்து பெண்மையை கேவலப்படுத்தும் போது அந்த கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தனும் அந்த சைதை சாதிக்கு இவங்கெல்லாம் பெண்மையை அசிங்கப்படுத்தி பேசுறதுக்கு பொது மேடையில் வந்து எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க. அப்போல்லாம் கனிமொழி கண்ணு மூடிட்டு இருந்தாங்க, காது கேட்கல. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு தடா ரம்யா அவர்கள் நிகழ்வு இணைகிறார்கள். வணக்கம் சார். தமிழ்நாட்டுடைய அரசியல் நாளுக்கு நாள் வேகம் எடுக்கிறது. மக்களும் தேர்தலுக்காக தயாராகக்கூடிய கள நிகழ்வுகளை நம்ம பார்க்கிறோம். இந்த நிலையில சென்னையில பெரம்பூர் பகுதியில திரு விஜய் நிற்கிறார் என்கிற செய்தி என்ன தகவலை நமக்கு தருகிறது? சென்னையில் பெரம்பூரில் தாவேகா விஜய் எதனால நீங்க பாக்குறீங்க? இல்ல இது வந்து தாவேகா சார்பில் வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி டிபேட் பேசலாம். நான் நோக்கமே இந்த தகவல் பரவுவதற்கான நோக்கம் என்னன்னு கேட்கிறேன். இன்னும் இல்ல ஊடகங்கள் தாங்க ரொம்ப. இப்போ ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான நெரட்டிவை செட் பண்றாங்க. திமுக ஐடியாலஜிக்கு ஊடகங்கள் தான் நிறைய இருக்கு. சரி சரி. அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து விஜயை பிடிக்காது, அது வேற விஷயம். விஜய் என்னை மாதிரி நான் 2012 எடுத்துட்டு இருக்கேன். கடுமையா விஜய் என்ன சொன்னா அரசியல் ரீதியா இல்ல, சமூக ரீதியா. தீவிரவாதியா பயங்கரவாதியா சித்தரிச்சு திரைப்படம் எடுத்தாருன்னு அன்னிலிருந்து எடுத்துட்டு இன்னைக்கு அரசியல் களம் காண்றாப்புல. களம் காணும் போது அரசியல் ரீதியா அவர் மீது 1000 விமர்சனங்கள் நாம வைக்கலாம், தனிப்பட்ட முறையில வைக்கக்கூடாது இல்லைங்களா? இப்போ இந்த மீடியாஸ் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ சமீபமா இப்போ பிஜேபி என்டிஏ கூட கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரே ஓட்டுனாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை சொல்றேன். பேசிட்டாங்க, 50க்கு 50ன்ட்டாங்க, 50-50ன்ட்டாங்க, நீ கொஞ்ச நாள் இப்படின்னாங்க, நான் கொஞ்ச நாள் இப்படின்னாங்க. ஆனா உண்மையில பார்த்தீங்கன்னு சொன்னா என்டிஏனுடைய தமிழக தலைவர் வந்து எடப்பாடி தெளிவா சொல்றாப்புல, நாங்க அப்படி பேச்சுவார்த்தை நடத்தலைன்றாரு. ஆமா நடத்தலைன்றாரு. திரு ஆதவ் அவர்கள் 90 வரைக்கும் வந்தாங்க. யார் வந்தாங்க நேற்று பேசுறாரு. நான் என்ன சொல்றேன், யார் வந்தாங்கன்னு சொல்லணுமா இல்லையா? நான் கூட சொல்லிக்கலாம். எனக்கு திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் தொடர்பு கொண்டாரு. அவர் என்கிட்ட சொன்னார் 25 சீட்ல நில்லுங்கன்னு சொன்னாரு. 25 சீட் தரேன்னாரு. 50 கோடி கொடுக்குறேன்னு சொன்னாரு. பேசிக்கலாம். நான் யார் சொன்னா? இல்ல சார், அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நம்ம பார்க்கணும். நான் என்ன சொல்றேன், முட்டாள் முதலமைச்சர் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு கட்சி பேசுமா? நீங்க ஒரு விஷயம் பாத்தீங்க, நீங்க கூட்டணிக்கு பேசியிருக்கலாம், இத்தனை சீட்டுன்னு கூட பேசியிருக்கலாம்னு சொன்னா ஓகே. 2 ஆண்டு நீ 2 ஆண்டு நான் அப்படின்னு சொல்லி எப்படி அதிமுக பேசும்? நீங்க கொஞ்சமாச்சும் சிந்திச்சு பாருங்க.
இல்ல நான் அதை அதிமுக பேசுமான்றதை தாண்டி ம். அதான் நான் மறுபடியும் நான் என்ன கேட்க வரேன்னா சார், நெருக்கமான என்னுடைய கேள்வி, இது ஆதவ் பேசுறாரே என்ன நோக்கம்னு கேட்கிறேன். இந்த பெரம்பூரும் சரி இதுவும் என்ன நோக்கம்னு கேட்கிறேன். நான் அதான் சொல்றேன். ஆதவ் என்ன வேணா பேசும். அன்னைக்கு கூட ரஜினியை பத்தி பேசிட்டு இப்ப மன்னிப்பு கேட்கிறாப்புல. ஆதவ் வந்து அவர் பாட்டுக்கு ஏதோ உளறாரு. ஏதோ அவருக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த ஊடகங்களும் அது அவருடைய பேச்சு முக்கியத்துவம் குடுக்குறாங்க. என்ன சொன்னா அவர்கிட்ட இருக்க பொருளாதாரம் தான். வேற ஒண்ணும் அரசியல்லயோ, சமூக ரீதியா இல்ல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய மகானெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல அவர் தன்னை தியாகியா சொல்றாரு. என் குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கேன் நானு. ம். தொழிலை விட்டு வந்திருக்கேன். ஒரே காரணம் மக்களுக்கு சேவை செய்யணும்னு திரு ஆதவ் அவர்கள் வந்து பேசுறாரு. குடும்பத்தையும் தொழிலையும் விட்டு வந்தவன் நான், உங்களுக்கு சேவை செய்யணும். இல்ல குடும்பத்தையும் தொழில விட்டு வந்து பிளாட் பத்திரம் தூங்கியிருக்காரு. எனக்கு ஒண்ணும் புரியலையே. பல லட்சம் கோடி ரூபாய் உங்ககிட்ட இருக்கு. அத வச்சு தான் நீங்க அரசியல்ல வந்து இங்க தமிழ்நாட்டுல, பாண்டிச்சேரியில எல்லாருமே இப்ப அரசியலுக்கு குதிச்சுட்டாங்க. அவங்க அம்மா, மனைவி, மாமியார் உட்பட. மாமியார் உட்பட எல்லாமே அரசியலுக்கு குதிச்சுட்டாங்க. என்னன்னு சொன்னா பல லட்சம் கோடி வந்து நீங்க அளவுக்கு மீறி எல்லாமே வந்து நேர்மையா சம்பாரிச்ச சொத்தா சொல்லுங்க. இல்லையே. ஆனா சேவை செய்ய வந்திருக்கின்றாரு. இல்ல அதான் என்ன சேவை செஞ்சிருக்க நீ? இதுவரையிலும் என்ன செஞ்சிருக்க? இப்ப என்ன செய்ய போற? மேடையில பேசுறாரு. என்ன ஆளுகிற அரசை எதிர்க்கிறாரு. நானும் சொல்றேன் ஏற்கனவே விசிகால சேர்ந்தீங்க. சேர்ந்து அடுத்த நிமிஷமே எனக்கு துணை பொதுச் செயலாளர் போஸ்டிங் வாங்கினீங்க. அதுக்கப்புறம் வந்து உடனே வந்து எனக்கு வந்து எப்படியாவது எம்பி போஸ்ட், எம்பிக்கு ஒரு சீட் வேணும்னு ரொம்ப அலைஞ்சீங்க. திமுக கிட்ட பேசுனீங்க, விசிகா கிட்ட பேசுனீங்க, அலைஞ்சீங்க. அதுக்கு என்ன எம்பி ஆயிடணும் அப்படி எப்படியாவது பாராளுமன்ற உறுப்பினர் ஆயிடணும்னு. அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் விசிகால கொஞ்ச நேரம் இருந்துட்டு வெளியே அவங்க துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் தாவேக்கால வந்தீங்க. இப்ப தாவேக்கால வந்துட்டு திமுக இப்படி, விசிகா இப்படின்னு சொன்னா, நீங்க அங்க இருந்துட்டு சீட்டு எதிர்பார்த்தீங்களா இல்லையா? நான் கேட்கிறேன். இல்ல சார், ஒரு நோக்கம் நல்ல நோக்கம் நிறைவேறலன்னு புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா ஒரு தலித்த முதலமைச்சர் ஆக்கணும்ன்ற நோக்கம்லாம் ஒரு மேடையில இல்ல நான் என்ன பேசுறாரு. சொல்றேன், நீங்க அந்த தலித்த முதலமைச்சர்ன்னு சொல்லாதீங்க. தலித்த முதலமைச்சர்ன்னு சொன்னா ஒருத்தன் வந்து ஒரு இப்போ மீன் பிடிக்கணும்னா தூண்டில்ல வந்து புழுவை போட்டா தானே வேலைக்கு ஆகும். ஆமா, ஆமா. அதே மாதிரி புழுவை போட்டிருக்காரு. வேற ஒண்ணும் இல்ல. அது அது என்ன புழுன்னு சொன்னா, திருமாவளவன் எல்லோருக்குமான தலைவர். இவருடைய திறமைகள், வல்லமைகள் இதெல்லாம் உங்களுக்கு புரியல, எனக்கு புரியுது. அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு மனுஷன் சொல்லும்போது, எல்லாரும் இப்போ நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன். புகழ்ந்த சந்தோஷம் தானே ஏற்படும். புரியுதுங்களா? அப்ப அத வச்சு அடுத்த கட்டம். என்ன சொன்னா, இப்போ திருமாவளவன் வந்து பாராளுமன்ற தேர்தல்ல திமுக கிட்ட 3 சீட்டு கேட்டாரு. ஒரு தொகுதி பொது தொகுதி கேட்டாரு. அது எதுக்கு கேட்டாரு? ஆதவ அர்ஜுனாவுக்கு தான் கேட்டாரு. வேற யாருக்காக கேட்டாரு. புரியுதுங்களா? அப்போல்லாம் வந்து திமுக கூட்டணி நல்லா இருந்துச்சு அவனுக்கு. இதெல்லாம் வந்து பேசக்கூடாது. அதை இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு விஜய் கூட சேர்ந்திருக்கு. விஜய் மூலியமா அவனுக்கு ஒரு கேமரா ஃபேஸ் இருக்குன்றதுக்காக அடிச்சு விடுறதெல்லாம் வந்து உண்மையாயிடாது. இல்ல ரஜினியை திமுக மிரட்டி இல்ல அதெல்லாம். ரஜினியை திமுக மிரட்டல. ஆனா ரஜினிக்கு வந்து திமுக நெருக்குதல் கொடுத்தது. மிரட்டல. ரஜினி வந்து அந்த என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்கும்? இல்ல மிரட்டுறதுன்னு சொன்னா, "ஏய் கட்சி ஆரம்பிக்காத" அப்படின்னு சொன்னா அது வேற விஷயம். ஆனா ரஜினிக்கு வந்து திமுக வந்து பல வகையில பலவிதமான தொந்தரவுகள் வந்து என்னடா அது ரஜினி வந்து மற்றவங்க மாரி இல்லல்ல. நேச்சுரலான கொஞ்சம் மனுஷன். அந்த அவருடைய இது குணம் எப்படின்னா, அ வேண்டாம் அப்படின்னு ஒதுங்குறாரு ரஜினி. அவரோட குணமே அப்படிதான். அப்படிதான். அப்படி என்னத்துக்கு தேவையில்லாம அப்படின்ற மாரி. சரி. ஏன்னா நமக்கு பேரு, புகழ் என்னென்ன கிடைக்கணுமோ எல்லாமே கிடைச்சிருக்கு. கிடைச்சிடுச்சு. இதுக்கப்புறம் தேவையில்லாம போய் நண்பர்கள்கிட்டலாம் எதிரிகள் ஆயிட்டு, தோழமை கிட்டலாம் பகைமை ஆயிட்டு, இப்படி நினைச்சு தான் அவர் ஒதுங்குனாரு. ஓ சரி. ஆனா அந்த நிலை உருவாக்குனது திமுக. அண்டர் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி. இல்ல. எப்படி கமலஹாசனுக்கு ஒர்க் பண்ணாங்களோ, பாஜக பி டீமும் பாஜக 5000 கோடி குடுத்து கமலஹாசனை இறக்கி விட்டு திமுகவை காலி பண்ணியிருக்கு. இப்படியெல்லாம் பேசுனாங்களா இல்லையா? பேசுனாங்க. இல்ல இல்ல. இதே திருமாவளவன் பேசினாரா இல்லையா? திரு ஆதவ் சொன்ன அந்த நோக்கம் நான் கேட்கிறேன். மன தைரியத்தோட விஜய் வந்திருக்காரு. திரு ரஜினி அவர்களுக்கு மனோ தைரியம் இல்ல. விஜய் வீரமானவர் என்ற அந்த டோன்ல தான் அவர் மேடையிலேயே பேசுறாரு. ம். மனோபலம் இருக்கு விஜய்க்கு, வீரம் இருக்கு. ரஜினி அவர்களுக்கு அது இல்லன்றதா அவர் அந்த டோன்ல இல்ல இல்ல. முடிச்சிருக்காரு. ரஜினிக்கு வீரம் இல்ல, அது கோழையா அவரு. அப்படின்றது இல்ல. உன் வீரனா? வீரன் இருந்தா ஏன் வந்து கள்ள கரூர்ல 41 பேர் செத்த உடனே திரும்பி பார்க்காம சென்னைக்கு ஓடி போய் 1 மாசம் கழிச்சு தான் வெளிய வந்தேன். மக்கள் நலனுக்காக. அங்க இருந்தா இன்னும் பதட்டம் அதிகமாகும். என்ன அதனால எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தாரு அப்படின்றாரு. சரி வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்து ஒரு மாசம் கழிச்சு தான் நீங்க வீடியோலயே உட்காந்து பேசுறீங்க. அது மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு. என்ன கொஞ்சமாச்சும் லாஜிக்கா பேசுங்க. நீங்க பாருங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆதவ அர்ஜுனாவை பொறுத்தவரையிலும் இப்ப விஜய் கூட இருக்காப்புல. விஜய் கூட இருக்குன்றதுக்காக ஏதாவது ஒண்ணு, அதாவது எல்லாம் இவரு இப்படி பேசுறாரு, அவரு இப்படி பேசுறாரு. நாம பேசுறது ஏதாவது ட்ரோல் பண்ணணும். இதுதான் ஆதவ அர்ஜுனாவு. நான் புரட்சி ஏற்படுத்துவேன் அப்படின்னாரு. ஆமா. ஒரு ட்வீட் போட்டாரு.
எக்ஸ் என் மாமா போட்டாரு. அப்புறம் போ என்ன மனநிலையில இருந்தன்றத பத்தி பேசுறாரு. அப்புறமா என்ன பண்ணாரு, ஓடி போயிட்டாரு. அத ட்விட்டர் டெலீட் பண்ணிட்டு ஓடிட்டாரு. இப்படி இருக்கக்கூடாதுங்க. நீங்க வந்து எப்படின்னு சொன்னா, அ அவரு ஏதோ வந்து பிச்சை எடுத்துட்டு வந்து கஷ்டப்பட்டு ஒரு நிலைக்கு வந்து இன்னைக்கு நீ பிச்சை எடுத்திருக்கலாம், கஷ்டப்பட்டுருக்கலாம் எல்லாமே. ஆனா அதன் பிறகு நீ கட்டின இடம் எங்க? திருமணம் பண்ணது. சரி, சரி. அப்போ உன்னை திருமணம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, அப்போ நீ மாமியாருடைய சொத்து சுகத்துக்காக நீ உன்னையே அர்ப்பணிச்சுட்டவ. பட் அப்படிதான். ஸ்டில் நவ் இப்ப நாங்க இல்லன்றாரு. குடும்பத்த விட்டுட்டு வந்துட்டாரு. என்ன? மேடையில சொல்றாரு. என் குடும்பமே எனக்கு எதிரா இருந்தாங்க அரசியல்ல. அதனால நான் குடும்பத்த விட்டுட்டு நான் வந்துட்டேன். இப்படிதான் நாங்க வந்திருக்கணும்னு சொல்றாரு. அவரு யார சொல்றாருன்னு அது தெரியும். பட் இல்ல அப்படி சொல்றாரு. இல்ல நானும் சொல்றேன். நான் குடும்பத்த விட்டு வந்துட்டேன்னு சொன்னா, அவங்க சொத்து சுகத்த எல்லாத்தையும் விட்டு நீ பழைய நிலையில எப்படி இருந்தியோ அப்படித்தானே போகணும். அது சாத்தியம் இல்ல. அவரே அவங்க அண்ணன் அவங்க மச்சானே சொல்றாப்புல. பல லட்சம் கோடி அடிச்சுட்டு போயிட்டாரு. ஆமா. சொல்றாரா இல்லையா? திருடிட்டாருன்றாரு. ஸ்கேம் திருடிட்டாருன்றாரு. திருட்டு வேலைன்னு இருக்காரு. அப்போ நான் விட்டுட்டு வந்தேன். சொத்து சுகத்த எல்லாத்தையும் விட்டு வந்தேன். உண்மையிலே விட்டு வந்தேன் பாராட்டலாம். திருடிட்டு தான் வந்திருக்காரு. அப்ப அப்படிதான் பார்க்கணும். அப்ப வந்துட்டு உன்னுடைய பாதுகாப்புக்காக நீ அரசியல்ல சேர்ந்திருக்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். என்ன பாதுகாப்பு? எத அதான் நீ பாதுகாப்பு? மார்ட்டின் கிட்ட ஆட்டைய போட்ட காசுக்கு உன் பாதுகாப்பு வேணும். அதுக்கு ஒரு அரசியல் பேக்கப் வேணும். அதான் அரசியல் பேக்கப். வேற என்ன? அதுதான் நோக்கமா? வேற அது என்ன? ஒரு நோக்கம் அதுவா தான் இருக்கும். வேற என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா இப்ப திரு விஜய் அவர்களுக்கு ஒரு முதல்வர் நோக்கம் இருக்கு. இன்னைக்கு இருக்க ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் முதல்வர் நாற்காலி மேல நோக்கம் இருக்கு. இப்ப எனக்கே கூட சந்தேகம் இருக்கு. பலரும் எதிர்பார்க்கிறது. திரு ஆதவ் அவர்களுக்கு என்னதான் நோக்கம்? விஜய் அண்ணனை முதல்வராக்கி பார்க்க வேண்டும் என்கிற நோக்கம் இருக்கிறதா தாவேக்கா நம்புறாங்க. அது ஒரு புனித நோக்கம் இல்லையா? எப்பவுமே ஒரு தலைமைக்கு கீழே உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, தலைமையை சுட்டி காட்டி சொல்லுவாங்க, நான் இவருக்காக தான் கட்சியில் இருக்கேன்னு. ஆமா. சாதாரண 5 விசா அரசியல் பண்ணக்கூடிய என் கட்சி கூட இப்படிதான் நடக்குது. ம். புரியுதுங்களா? இவருக்காக தான் இருக்கோம். இவருக்காக தான் நாங்க அப்போ தாவேக்கால வந்து நாங்க விஜய முதல்வராக்கி பார்க்கறது தான் வந்திருக்கோம். அப்படிதான் சொன்னா தான் அங்க இருக்க முடியும். ம். அப்ப அதே டயலாக் தான் வந்து ஆதவ அர்ஜுனா சொல்றாப்புல. நான் சொல்றேன், ஆதவ அர்ஜுனா அதிக பிரசங்கித்தனமா பேசுறாப்புல. தேவையில்லாத வார்த்தைகள். ஓ. ம். புரியுதுங்களா? ம். இப்போ நேத்து வந்து அ ஆ எங்ககிட்ட பேசுனாங்க. 2 ஆண்டு முதல்வர், 2 ஆண்டு இது அப்படின்னாங்க. 90 வரைக்கும் வந்தாங்க. 90 யார் வந்தாங்க? அது சொல்லல. அதுதானங்க கரெக்ட்டு. அதுதான் வீரம். இல்ல அ அதுதான் அதான் தைரியம். உன்னுடைய நீங்க பாஷையில சொன்ன வீரம் அதுதான். உன்னுடைய பாஷையில சொன்னா வீரன். எனக்கு வந்தாங்க. பாஜகவினுடைய உள்துறை அமைச்சர் ம். அமித்ஷா வந்து பேசினாரு. இல்ல அவர் பிஏவாவது அவர் வந்தாரு. பிஏ டிரைவராவது வந்தாரு. இப்படி சொன்னா தான் கரெக்ட். சரி, சரி. அதை விட்டு 19 வந்து எங்களுக்கு 90 கொடுக்குறேன்றாங்க. 2 வருஷம் சிஎம் கொடுத்தாங்க. ஆனாலும் நாங்க வந்து அதெல்லாம் பண்ணிக்க மாட்டோம், அசைய மாட்டோம் அப்படின்னு. இந்த டயலாக் வந்து சினிமா டயலாக். ஓ. சினிமா டயலாக். ஆதவ அர்ஜுனா இந்த மாதிரி சினிமா டயலாக்கே விட்டுட்டு இருக்காங்க. ஆனா அத ரசிக்கிறாங்க ஒரு கூட்டம். கீழ இருந்து விசில் அடிக்கிறாங்க. ரசிக்கிறாங்க. அதே மேடையில ஒருத்தர் கண்டிக்கிறாரு. நீங்க வந்து அந்த மாதிரி பேசக்கூடாது ரஜினி சார். அவரை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்றாரு மேடையில. அதுவும் நடக்குது அதே மேடை. நான் சொல்றேன், அதெல்லாம் யதார்த்தம்னு சொல்லலாம் நீங்க. இது அரசியல் பார்வைக்கு அப்பாற்பட்டு அந்த கட்சியில வந்து இப்போ இணைஞ்சிருக்கனால யதார்த்தமான சூழல்கள்லாம் இருக்கு. ஏன்னா ரஜினி ரசிகர் ஒருத்தர் அதே மேடையில விஜயை தலைவரா ஏற்றுக்கொண்டு அரசியல் தலைவரா ஏற்றுக்கொண்டு ரஜினியை தாக்கி பேசிய மூத்த தலைவரை வந்து நீங்க இங்கே பதில் சொல்லுங்கன்னு சொல்றதெல்லாம் உண்மையிலே ஆரோக்கியமான அரசியலா கூட பார்க்கலாம். ஆரோக்கியம் தான். இன்னைக்கு இருக்கும் மேடையிலேயே இருக்கும் இடத்திலேயே ஆமா. பேசுகிறார். அப்ப அதுக்கு வந்து ஆதவ அர்ஜுனா வந்து உண்மையிலே அவரு ரஜினியுடைய வயசு அனுபவம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. இல்லைங்களா? அவர் மன்னிப்பு கேட்கிறாருன்னு போது எல்லாம் விசில் அடிக்கிறானுங்க பாருங்க. கவனிச்சு. அந்த நேரத்துல நிசப்தமா ஒரு மன்னிப்பு என்பது சாதாரணமா இருக்குல்ல. இத ஏதோ உற்சாகப்படுத்திட்டு மன்னிப்பு கேட்கறது கை தட்டி, ஓ டிவிக்கேன்னு கத்துறான், விசில் அடிக்கிறான். என்ன 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 புரிஞ்சுக்கிறது? அப்ப அவங்க அந்த தொண்டர்களை எப்படி நெறிப்படுத்தியிருக்காங்க பாருங்க. மன்னிப்பே கொண்டாடுறாங்க. ஆமா. எங்க அண்ணன் மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு. மன்னிப்பே கொண்டாடுறாங்க அப்படிதான் சொல்றேன். எங்க அண்ணன் மன்னிப்பு கேட்டாரு பாத்தீங்களா? எங்க அண்ணன் மிரட்டி பணிய வச்சுட்டாருன்னு சொல்லல. ஆமா. எங்க அண்ணன் தலைக்கு தில்ல பாத்தீங்களா? மன்னிப்பு கேட்டாரு அப்படின்ற மாதிரி தான் ஆகுது. புதுசா இருக்கு. இது நேற்றெல்லாம் இது பேசு பொருளா இருக்கிற பொழுது மறுபக்கத்துல சிவி சண்முகமுடைய பேச்சும் அவர் மன்னிப்பு கேட்டாலும் கூட அந்த பேச்சு அரசியலை எப்படி பார்க்க இல்ல அது தவிர்த்து இருக்கணும். கவனமா இருந்திருக்கணும். கவனமா இருக்கணும். ஏன்னா அவர் ஒரு முன்னாள் அமைச்சர். இன்னைக்கு அதிமுக ஒரு மூத்த குடியா இருக்காரு. ஆனா இப்படி ஜாலிக்கு பேசிக்கிறாங்க.
இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து அரசியல் ரீதியா பொது நிகழ்ச்சிகள்ல நடிகைகளை மேற்கோள் காட்டி அது பேசிக்கிறது வந்து என்ன உனக்கு என்ன ஐஸ்வர்யா ராய் வேணுமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இல்லையா? இப்படி வந்து கேட்டுக்கிறாங்க. பட் அவர் வந்து ஒரு அதுவும் இப்போ வந்து எப்படின்னு சொன்னா, எதை துப்புனாலும் வீடியோ ஆக்கி ட்ரோல் பண்ண குட்டுக்கு ஒரு டீமே இருக்கா இல்லையா? ஆமா, அவங்க கூடயே இருப்பாங்க, ஆமா. போனோட கையில இருப்பாங்க. ஆமா. எதை போட்டாலும் சரி ட்ரோல் பண்ணி இது பண்றேன். நியாயப்படுத்தவே முடியாத நிலைமைக்கு அப்போ வந்து இந்த வார்த்தையை தவிர்த்திருக்கலாம். இப்படி கூட சொல்லியிருக்கலாம் 19 ரூபா. என்ன வேணும்னு கேட்குறேன், கேட்டதெல்லாம் கொடுத்துருவியா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். கேக்குற எல்லாமே கொடுத்துட முடியும். கொடுத்துட முடியுமா அப்படின்னு இல்ல சொல்லியிருக்கலாம். ஏதோ ஒரு நடிகை கேட்டா கொடுக்க முடியுமான்னு கூட அது கூட ஒரு இல்ல, கவனமா அது கூட நடிகைன்னு சொன்னா அது ஒரு பெண் ஆமா, அது பிரச்சனை ஆயிடும். கேட்டதெல்லாம் கொடுத்துருவீங்க, கேட்டதெல்லாம் கொடுத்துருவியா அப்படின்னு சொல்லி கொடுக்க இப்படி முடியுமா? முடியுமா அப்படின்னு நக்கல் அடிச்சு பேசியிருந்தா அது வேற விஷயம். அதை விட்டுட்டு இவர் வந்து நடிகையோட பெயரை சொல்லி நான் நயன்தாரா கேட்ட கொடுத்துருவியா அப்படின்னா, அப்போ நயன்தாரா ஏன்னா அவங்க நடிகளா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, திருமணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு அது இருக்காங்க. அந்த துறையில அவங்க சிறந்து விளங்குறாங்க. அந்த துறையில அவங்க சூப்பர் ஸ்டார் மாதிரி கிட்டத்தட்ட. இங்க விஜய் உச்சம்னா அந்த இடத்துல நயன்தாரா உச்சம் கிட்டத்தட்ட. அப்போ அது தவிர்த்து இருக்கணும். அந்த வார்த்தைகள்லாம் வந்து நிச்சயம் தவிர்த்து இருக்கணும். பேசியிருக்காங்க. இந்த மன்னிப்பு இது முடிஞ்சிரும்னு பார்க்கலாமா, இல்ல அடுத்தடுத்து வர்றவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கும் சார்? இதெல்லாம் திருத்த முடியாதுங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்துட்டே இருப்பாங்க. நயன்தாராவை பத்தி இவரு சி.வி. சண்முகம் மட்டும்தான் பேசினாரு. இதுக்கு முன்னாடி யாரும் எந்த நடிகை பத்தி பேசல. குஷ்புவை பத்தி நயனார் பேசல. அவர்கள் ஆனஸ்ட்ல குஷ்புவை பத்தி பேசல. பேசியிருக்காங்க. இப்ப சமீபத்தில் நாகேந்திரா வந்து த்ரிஷாவை திரிஷாவை பத்தி பேசல. ஆனா அவர் வாய் முகூர்த்தம் பழிச்சிச்சுன்றாங்க பல பேர் பின்னாடி. இப்போ என்னன்னா அதிமுகவுடைய மூத்த அமைச்சர்ன்றதுனால இது ஒரு திமுக ட்ரோல் பண்றாங்க. வேற ட்ரோல் ஒண்ணும் இல்ல. பண்றாங்க. ஆமா. புரியுதுங்களா? இதுதான் வேலை இவங்களுக்கு. மற்றபடி திமுக காரெல்லாம் யோகின்னு சொல்ல முடியும். அவங்களுக்கு கூட நயன்தாரா மேல பாசம்லாம் இல்ல, அது ஒரு காண்டு. காண்ட தீர்த்துக்கிறாங்க. அது தேர்தல் நேரம். இதை வச்சு பாருங்க, பெண் உரிமை கனிமொழியெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. கடுமையா கண்டனம் உடனே தெரிவிச்சாங்க. இதுதான் அதிமுகவுடைய இதுவா, பிஜேபியோடு பழவதனால அவங்களுக்கு அந்த சாயம் வந்துருச்சு. அப்போ இதே திமுக வந்து பெண்மையை கேவலப்படுத்தும் போது அந்த கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தனும் அந்த சைதை சாதிக்கு இவங்க எல்லாம் பெண்மையை அசிங்கப்படுத்தி பேசுறதுக்கு பொது மேடையில வந்து எவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்க. அப்பெல்லாம் கனிமொழி கண்ணு மூடிட்டு இருந்தாங்களா, காது கேட்கலையா, இல்ல வாய் உண்மையா இருந்தாங்களா? அப்போ என்ன சொல்றது, நயன்தாரா மேல பாசம் இல்ல, சிவசண்முகத்து மேல காண்டு. நேத்து திமுக பண்ணது இல்ல இல்ல, நயன்தாரா மீது பாசம் இல்லை, சிவசண்முகம் காண்டுன்றதை விட தேர்தல் நெருங்குது, இதை வச்சு பாருங்க பெண்மைக்கான பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பே நாங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ண முயற்சி பண்றாங்க திமுக முயற்சி. ஆமா, அது வழக்கம் போல பலன் கொடுக்குமான்றதுலாம் போக போக தான் தெரியும். தொடர்ந்து பேசலாம். ரொம்ப நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.